இப்போ நிறைய பேருக்கு தெரியாது படுக்கிறதுனா எந்த ஸ்டைலில் படுக்கிறாங்களோ முக்கியம். ஓ, அதுவும் இருக்கா? கண்டிப்பா இதுதான் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். நம்ம பட்டக்ஸ் வந்து எப்போதுமே முட்டிக்கு மேலே இருக்கணும். இந்த 5'7", 5'8" அந்த ஹைட் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு பாவம். நீங்க உட்கார பொசிஷன் ஒரே மாதிரி ½ அன் ஹவருக்கு மேல உட்காரக்கூடாது. கழுத்தொலி வந்துருச்சு மாப்பிள்ள, 2 தலகாணி வச்சுட்டேன், தலகாணி கம்மியா வச்சுட்டேன், கழுத்தொலி இந்த மாதிரிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்ட். தலகாணி கம்மியா வச்சா அது ஒரு பிரச்சனை. காலுக்கு தலகாணி சில காலுக்கு தலகாணி வைப்பாங்க, அதெல்லாம் வைக்கக்கூடாது. இப்போ நீங்க வில்லேஜில் இதெல்லாம் போய் பாருங்க, அவங்க எல்லாம் நேராக தான் படுத்துருப்பாங்க. இப்படி தொடங்கினா அப்படியே தான் இருப்பான் காத்தால வரைக்கும், அணுகவே மாட்டான். அந்த மாதிரி ஆள் அதுதான் கரெக்டும் கூட. நேர படுக்கும் போது நீங்க தலகாணி இல்லாம படுக்கலாம், ஃப்ளோர்ல கூட படுக்கலாம். ஓகே. ஃப்ளோர்ல படுக்கிறதுனா வெறும் தரையில நேரத மாத்திரம் தான் படுக்கணும். ஹெல்த் டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் வெற்றிவேல் ஹெல்த் சென்டர்ல இருந்து டாக்டர் சுந்தரேஸ்வரன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சதுல. சார், இப்போ நிறைய பேரை நான் பாக்குறேன், சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் வச்சுக்கோமே, இப்போ 20ல இருந்து 30-40 வயசு வரைக்குமே இருக்குன்னு வைங்களேன். முன்னாடி காலத்துலலாம் சொல்லுவாங்க, ஒரு 50 வயசுக்கு மேல இருந்தா தான், ஒரு 45 வயசுக்கு மேல இருந்தா தான் பேக் பெயின் வரும், கால் வலி வரும், மூட்டு வலி வரும், அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை சொல்லுவாங்கன்னு. இப்போ 20 வயசுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கை வலிக்குது, கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, தலை வலிக்குதுன்னு நிறைய வலிகளாக தான் இருக்கு. இது எதனால வருது? ஹெல்த் டாக் வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு வந்து வயசு வேறுபாடே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 12 வயசு 10 வயசு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள்லாம் கூட வராங்க இப்போது பேக் பெயின் சொல்லிட்டு. இப்போ அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ ஏன் இதில் நான் இப்போது ஜென்ரலாக அப்படி ரிசர்ச் பண்ணிட்டு வரும்போது பார்த்தோம்னா, முக்கால்வாசி 99.9% உட்காரதுனால தான் பிரச்சனையே வருது. உட்கார்ற ஸ்டைல்னால தான் பிரச்சனையே வருது. இது யாருக்கும் நிறைய பேருக்கு இது அப்சர்வ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இது உட்கார ஸ்டைல்னால தான் வருது. எல்லாரும் நம்ம நினச்சிப்போம், நமக்கு எலும்பு தேஞ்சு போச்சு, தேய்மானம் ஆச்சு, சரியாக சாப்பிட்றது இல்லை, சரியாக தூங்குறது இல்லை, தூங்குற ஸ்டைலு அப்படி தான் நினச்சிப்பாங்களே தவிர யாரும் அந்த உட்காரதை பற்றி திங்க் பண்ணுறது இல்லை. இப்போ 99.9% உட்கார ஸ்டைல்னால தான் பிரச்சனையே வருது. ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டில் காமிக்கிறேன், எதனால், எப்படி, எந்த மாதிரி உட்காந்தா என்ன மாதிரி ஆகும். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு காரணம். 99.9% உட்கார பிரச்சனைனால தான் இப்போ சின்ன பசங்களுக்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இடுப்பு வலின்னு சொன்னோம்னாலே, இடுப்பில் இருக்கிற நம்ம இந்த ஸ்பைன், இந்த பெல்விக் ரீஜன் ஏதாவது கொஞ்சம் மிஸ்அலைன் ஆச்சுனாலே போதும், உடம்புல எல்லா பகுதியும் எஃபெக்ட் ஆக தொடங்கும். பெல்விக்ன்றது நீங்கள் சொல்கிறது நம்ம இடுப்பு பகுதி, இந்த இடுப்பு பகுதி கொஞ்சம் மேலே கீழே ஆச்சுனாலே நிறைய உறுப்பை அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைனில் தலையில் இங்கே கீழே பெல்விக் ஏரியா இருக்குது, இங்கே வந்து லம்பார் ஏரியா, இது வந்து தொராசிக் ஏரியா, இது வந்து சர்விக்கல் ஏரியா. இப்போது இந்த இடம் மேலே கீழே ஆயிடுச்சுனாலே இது வர்டிக்கலாக எஃபெக்ட் ஆக தொடங்கும். ஸோ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இது ஆக்சுவலி இந்த பெண்ட் இருக்கிறது நார்மல், இந்த பெண்ட் இருக்கிறது இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி பெண்ட் ஆகிடும். இந்த மாதிரி பெண்ட் ஆச்சுன்னா தான் ஒரு பிரச்சனையாக வருது. ஸோ இதனால நிறைய இந்த நர்வ்ஸை வந்து பாதிக்கும். ஸோ நம்ம முக்கால்வாசி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த முதுகு தண்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னாலே இது ஜாஸ்தி எஃபெக்ட் ஆகுறது உட்கார்றதுனால. படுக்கிறதுனாலையும் இல்லை, நிற்கிறதுனாலையும் இல்லை, ஓடுறதுனாலையும் இல்லை. நீங்க சொன்னீங்க படுக்கிறதால இல்லைன்னு. நான் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன், கழுத்தொலி வந்துருச்சு மாப்பிள்ள, 2 தலகாணி வச்சுட்டேன், தலகாணி கம்மியா வச்சுட்டேன், கழுத்தொலி இந்த மாதிரிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்ட். தலகாணி கம்மியா வச்சா அது ஒரு பிரச்சனை. காலுக்கு தலகாணி வைப்பாங்க, அதெல்லாம் வைக்கக்கூடாது. அது அது வந்து நம்ம இப்போ உடம்பு எப்படின்னா ஒரு வேவ் பேட்டர்ன்ல இருக்கு நம்ம உடம்பு. நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம நிற்கும் போதே பார்த்தோம்னா தலை ஒரு வேவ் வரும், அதுக்கப்புறம் கழுத்து ஒரு சுருக்கம், திரும்ப ஒரு மேடு, ஒரு சுருக்கம், மேடு, அந்த மாதிரி தான் நம்ம உடம்பே டிசைன், ஒரு வளைவுகளாக தான் இருக்கும். ஸோ இந்த வளைவு வந்து இப்போ நம்ம தலை வந்து அதிகமாக வச்சோம்னா அந்த வளைவு வந்து டிஸ்டர்ப் ஆகி இங்கே அதிகமாச்சுன்னா இதோட எண்டு போய் காலை எஃபெக்ட் பண்ணும். அதே கால் அதிகம் பண்ணோம்னா அந்த வேவ் போய் டிஸ்டர்ப் பண்ணி தலையை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் எஃபெக்ட் ஆகும். படுக்கும்போது தலகாணி கண்டிப்பாக வைக்கணும். எப்படி கண்டிப்பாக தலகாணி வைக்கணும். சைடில் படுக்கிறவங்களுக்கு,
ஓகே, ஓகே. இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. படுக்கிறதுனா எந்த ஸ்டைல்ல படுக்கிறாங்களோ முக்கியம். ஓ! அதுவும் இருக்கா? கண்டிப்பா. இதுதான் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். ஆ. இப்போ நேர படுக்கும்போது நீங்க தலகாணி இல்லாம படுக்கலாம். ஓகே, ஓகே. ஃப்ளோர்ல கூட படுக்கலாம். ஓகே. ஃப்ளோர்ல படுக்கிறதுனா வெறும் தரையில. தரையில நேரா மாத்திரம் தான் படுக்கணும். ஓகே. திரும்பி லெஃப்ட்லயும் திரும்பி திரும்பக்கூடாது, அந்த ரைட்லயும் மாதிரிலாம் திரும்பக்கூடாது. படுக்கவே கூடாது. ஃப்ளோர்ல படுக்கிறதா இருந்தா. நிறைய பேர் பாய் போட்டு நான் கீழ தான் படுப்பேன். ம். பேக் பெயின் இருக்கு. நான் கீழ படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுப்பாங்க. ஆமா. இப்படி படுத்தா பரவால்ல. ஆ. திரும்பி படுத்துட்டான்னா இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடும். ஐயய்யோ! ஆ. ஏன்னா அந்த வேவ் பேட்டர்ன் மாறிடும். இப்போ இது நிறைய பேருக்கு தெரியாது. நாம படுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, அப்படியே நேரா நீங்க சொன்ன மாரி படுத்துறேன். ஆனா தூக்கத்துல சில பேர் திரும்புவாங்க. திரும்பிடுவாங்க. அதுதான் பிரச்சனை. ஆ. இந்த திரும்புற பழக்கம் நமக்கு வந்ததே இந்த பெட் வந்ததுலேருந்து தான். அப்படிங்களா? இப்ப நீங்க வில்லேஜ்ல இதுலலாம் போய் பாருங்க, அவங்க எல்லாம் நேரா தான் படுத்திருப்பாங்க. இப்படி தொடங்குனானா அப்படியே தான் இருப்பான். காத்தால வரைக்கும். அணங்கவே மாட்டான். அந்த மாதிரி ஆனா ஆள் அது அதுதான் கரெக்ட்டும் கூட. அதான் கரெக்ட்டும் கூட. அந்த ஆளுக்கு வந்து தலாணி தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. அவன் ஃப்ளாட்டா படுத்திருப்பான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ அந்த காலத்துல வந்து மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது. இப்ப நம்ம இப்படி சைடுல படுக்கிறோம். ம். இப்ப நான் இப்படி சைடுல படுக்கும்போது என்ன ஆகும்? இந்த வேவ் பேட்டர்ன் வந்து ஃப்ளோர்ல நான் படுத்தேன்னாக்கா, அது ஸ்ட்ரெயிட் ஆயிடும். ஒரு சைடு வந்து ஸ்ட்ரெயிட் ஆயிடும். ம். ஒரு சைடு வந்து வேவ் இருக்கும். அப்ப ம். டிஸ்டர்ப் ஆகுமா? ஆவாதா? கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா. இது வந்து ஸ்பைன டிஸ்டர்ப் பண்ணும். ம், ம். ஸோ இந்த இடுப்பும் ஒரு சைடு மேல வரும். கழுத்து ஒரு சைடு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இது 2ம் ஆப்போசிட் ஆகும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு டிஸ்டர்ப் நெறைய பிரச்சனைங்க வரும். இப்ப என்ன வச்சு நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப நான் வந்து எப்படின்னா, திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர் எங்க அம்மா நீங்க சொல்லுவாங்க. பெட்ல படுக்கிறது வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. புரியுதுங்களா? பெட்ல படுத்துட்டோம்னா, பெட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளோட வேவ எடுத்துக்கும். ஓகே, ஓகே. வேவ் டிஸ்டர்ப் ஆவாது. ஃப்ளோர்ல படுத்தீங்கன்னா, சைடுல படுத்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை. ஓகே, ஓகே. 100ல 200% பிரச்சனை இருக்கும். ஓகே, ஓகே. ஏன்னா, இது வந்து நெறைய பேருக்கு தெரியாது. இத நெறைய பேரு ஃப்ளோர்ல படுக்கிறேன், அப்போ எனக்கு இடுப்பு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆ, அங்க கீழ படுத்து தப்பா தான் படுப்பாங்க. கீழ படுத்தும் எனக்கு சரியாவல. ஏன்னா ராங்கா படுக்குறாங்க. படுக்கிறதுலயும் ஒரு கரெக்ட்டான மெத்தட் இருக்கு. இது நெறைய பேருக்கு தெரியாது. ஆ. தலகாணி வைக்கணும். இப்போ எப்படின்னா, நம்ம சைடுல படுக்கும்போது, உங்க கழுத்து அளவு இப்ப பார்த்தீங்கன்னா, உங்க ஷோல்டர் ஹைட் ம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் நமக்கு எல்லாத்துக்கும் மெஷர்மென்ட் குடுத்து வச்சிருக்காரு. இப்ப பார்த்தீங்கன்னா, இதான் நம்ம ஷோல்டரோட ஹைட். ஓகே, ஓகே. இந்த இதுலேருந்து இது வரைக்கும். ஓகே. ஸோ இது வந்து நீங்க இந்த சின்ன விரல் எடுத்தோம்னாக்கா, இது காதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஆ. காதோட இது இருக்கும்ல, அளவு. அ காதோட அகலம்னு வச்சுக்கலாம். ஸோ இவ்ளோ பெருசு. மினிமம் இவ்ளோ ஹைட்டாவது இருக்கணும் பில்லோ. ஓகே. நீங்க வைக்கிறது. அப்ப 2 பில்லோ வந்துருமா? ஆமா, கண்டிப்பா. ஸோ நெறைய பேருக்கு இது 2 பில்லோ இது எந்த சைஸ் வைக்கணுன்ற இவ்ளோ கன்ஃப்யூஷன். பெருசு வச்சிருப்பாங்க. இவ்ளோ பெருசா வைக்கக்கூடாது. அது ஆனா கொஞ்சம் அமுங்கணும். கொஞ்சம் மீடியம் ஹார்டா இருக்கணும். ஆ. கொஞ்சம் மீடியம் ஹார்டா இருக்கணும். ஷுட் பி ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஹார்டாவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அமுங்குற மாரி இருக்கணும். அப்ப நீங்க படுத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு பிரஷரே ஆவாது. ஆ. கழுத்தும் நல்ல ஸ்ட்ரெயிட்டா உங்க உடம்பு வந்து நல்லா அந்த வேவ் சரி. பேட்டர்ன்ல மெயின்டெயின் ஆகும். இதுல சில பேர் பிசினஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இலவம் பஞ்சு இந்த இது பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆக்சுவலி மத்த இது பண்ணக்கூடாது அப்படின்னு அதுல ஒரு எலவம் பஞ்சு ரொம்ப நல்லது. இப்ப நெறைய பேர் வந்து இந்த மெமரி ஃபோம் யூஸ் பண்ணுவாங்க. ஆ. மெமரி ஃபோம் ஹார்டா இருந்தா பரவால்ல. சிலது வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ஆமா, ஆமா. இப்போ நெறைய பேரு இந்த டிராவல் பண்றவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இந்த கழுத்து வலி வரும். ஏன்னா, எக்ஸாக்ட். அவன் ஹோட்டல்ல போய் தங்குவான். ம். ஒரு ஹோட்டல்ல ஒரு மாரி இருக்கும் ஆ, பில்லோ. ஆ. எங்கேயுமே நமக்கு இதுவா கிடையாது. யூசுவலா பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்லலாம் பார்த்தோன்னா, பெட்டே ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நம்ம அமுங்குற மாரி இருக்கும். உட்கார்ந்தாவே ஜன்னல் அப்படியே உள்ள போறோம். ஏன்னா நல்ல ரிலாக்சேஷன் குடுக்கும். பட் அது வந்து நெறைய நாள் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இந்த டெம்பரரி பெட் கூட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கணும். ம். கொஞ்சம் நல்ல ஹார்டா இருக்கிற பெட் தான் நல்லது. ம். ஸோ இதுலயும் நெறைய விஷயம் இருக்கு. அன்னைக்கு யாரோ ஒரு ஒரு கிளையண்ட் வந்திருந்தாரு என்கிட்ட. அவரு காமிச்சாரு. ஒரு ப்ரோஷர் மாரி எடுத்து காமிச்சாரு. 500 வகையான பெட் இருக்கு தெரியுமா? ஐய்யய்யோ! 500 வகை பெட் இருக்கு. அவ்ளோ இதா இருக்கு. நம்ம அது எதுன்னு செலக்ட் பண்றது? 500 வகை. இதுக்கு ஒண்ணு, அதுக்கு ஒண்ணு அது அப்படின்னு பாக்குறதுக்கே ஒரு டயர்ட் அத ஆயிடும். பார்க்கறதுக்கே டயர்ட் ஆயிடும். அப்ப நான் நினைச்சேன், என்னடா இது 500 வகை இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஆ, ஆனா ஆ. பெட்லயும் அவ்வளோ விஷயம் இருக்கு. இப்போ அதே மாரி பார்த்தோம்னா, ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க பில்லோக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. ம், ம். அங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் வுட்டோட டஸ்ட் தான் யூஸ் பண்ணி அந்த பில்லோ பில்லோவே பண்ணுவாங்க. வச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி அவங்க ஒரு ஒரு பர்ட்டிகுலர் அளவுக்கு தான் வைப்பாங்க பில்லோ. அந்த மாரிலாம் இருக்கு. ஸோ நம்ம நாட்டிலயும் அந்த மாரி தான் இருந்திருக்கு. பில்லோ எல்லாம் பார்த்தீங்கன்னா, தலகாணிலாம் ரொம்ப பழமையான
எல்லாருக்கும் கொடுப்பாங்க. கல்யாணம்லாம் ஆச்சுனாக்கா எல்லாருக்கும் ஒரு தலாணி கண்டிப்பா கொடுப்பாங்க. ம், ம். தலாணி இல்லாம இருந்தது கிடையாது. பாய், தலாணி இருக்கும். ஆனா அப்பல்லாம் ஸ்ட்ரெயிட்டா தான் படுப்பாங்க. ஸோ இப்போ அந்த படுக்கிற ஸ்டைல் எப்போ சேஞ்ச் ஆச்சோ அப்போதுலேருந்து இந்த பிரச்சனை வந்துருச்சு. ஓகே. இப்ப படுக்கிற பொசிஷன் வந்து நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ நெறைய ஐடில ஒர்க் பண்றவங்க, இந்த ஹெச்ஆர்ல ஒர்க் பண்றவங்க, இந்த சிஸ்டம்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே அந்த பேக் பெயின்ன்றது ஒரு காமனாவே இருக்கு. அதே மாரி நான் இன்னும் ஒரு விஷயம் கேள்விப்படுறேன். அதிகமா வெரிகோஸ் வெயின்ஸும் வருது. உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் வருது, நின்னுட்டு இருக்கவங்களுக்கும் வருது. இது ஏன் இப்ப தொடர்ந்து இப்ப அதிகமா அது கேள்விப்பட்டுட்டே இருக்கிறோம்? இப்போ உட்கார்றதுனால தான் நெறைய பிரச்சனை வருது. இப்போ ஆ. எப்படின்னா நம்ம உடம்பு வந்து பயோ மேக்னெட்டிக்ன்னு சொல்லுவோம். நம்ம ம். உடம்பு வந்து மேக்னட்டிசம்ல ஒர்க் ஆகுது. ம். ம். ஸோ இப்போ மேக்னட்டிசம்ல ஒர்க் ஆகும்போது என்ன ஆகும்? கிராவிடேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ம். இப்போ நம்ம அதுக்கு தான் அந்த 8 போடணும் அப்படின்வாங்க. ஃப்ளோர்ல நடக்கணும். வெறுங்கால்ல 8 போட சொல்லுவாங்க. ஆ. 8 எல்லாம் போட்டோம்னா, இப்போ இந்த சில மொபைல் பார்த்தீங்கன்னா, இந்த ஜிபிஎஸ் கெட்டு போயிருச்சுன்னா, ஆ. ஜிபிஎஸ் அந்த மேக்னெட்டிக் இம்பிடன்ஸ் சரியா வரலன்னா, என்ன சொல்லுவாங்க? அந்த மொபைல்லயே அந்த மாரி குடுத்துருப்பான். இப்படி வச்சு இந்த 8 போடு. ஆ. பார்த்துருக்கீங்களா? ஆமா. இப்படி இப்படி பண்ண சொல்லுவாங்க. இப்படி பண்ணா அது கரெக்ட் ஆயிடும். ஆ. அந்த மேக்னெட்டிக் இம்பிடன்ஸ் கரெக்ட் ஆயிடும். ஸோ அதே மாரி நம்ம உடம்புல இந்த 8 போடுற சிஸ்டம். ஓகே. 8 வந்து ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பரு. ஆக்ஸிஜனோட ஆட்டமிக் நம்பரும் 8. 8 ஆமா. நம்ம சனீஸ்வரரோட நம்பரும் 8. அந்த இன்ஃபினிட்டி மாரி அப்படியே திரும்பி நெறைய பார்த்தோம்னா நெறைய இன்ஃபினிட்டி. நெறைய 8 வந்து ரொம்ப இன்ஃபினிட்டி. ஆ. இன்ஃபினிட்டி நெறைய விஷயம் அதில தான் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம்னா, இதே மாரி நம்ப அந்த மேக்னெட்டிக் இத கரெக்ட் பண்றதுக்கு இருக்கு. ஸோ நம்ம கிராவிடேஷன்ல தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் நிக்கும்போது என்ன ஆகும்? கிராவிடேஷன் யூனிஃபார்மா கீழ போயிடும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ம். படுக்கும்போதும் பார்த்தோம்னா, பெரிய இஷ்யூ இல்ல. இந்த கழுத்துக்கு மாத்திரம் பிரச்சனை இருக்கும். ஏன்னா, அது கரெக்ட்டா பில்லோ வச்சுட்டோம்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபுல்லா கிராவிட்டி ஸ்ப்ளிட் ஆயிடும். ம். ஸோ அதனால படுக்கிறதுனாலயும் பிரச்சனை. நெறைய பேர் படுக்கிறதுனால பிரச்சனை நெனச்சுப்பாங்க. கால் இப்படி வச்சுக்கிறேன், கால மேல போடுறேன், கால அப்படி சைடுல போடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் பெரிய இஷ்யூ ஆவாது. அதெல்லாம் ஒண்ணுமே இஷ்யூ இல்ல. ஆனா, உட்கார்றது தான் மேஜர் இஷ்யூ. ம். இப்போ ம். உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, 3 டைமென்ஷன்ல சேஞ்ச் ஆகும். ஒண்ணு உட்காரும்போது இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு, இப்படி இப்படி ஒண்ணு. எஸ். ஸோ 3 டைமென்ஷன்ல சேஞ்ச் ஆகும்போது நெறைய இம்பாக்ட் இருக்கும் இதுல. ஆ. இப்போ நான் இந்த கால வந்து ராங்கா வச்சு உட்காந்தேன்னு வச்சுக்கோங்க. தப்பா வச்சு உட்காந்தேன்னா, அதோட இம்பாக்ட் ஃபுல் உடம்புக்கு இந்த இடத்துலேருந்து அந்த இடம் வரைக்கும் போகும். நான் அதனால எனக்கு இருக்க கெட்ட பழக்கம் என்னன்னு நீங்க கூட சொல்லியிருந்தீங்க. இப்ப நான் வந்து உட்காரும்போது ஆமா. பாடி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணுன்றதுக்காக கால உள்ள விட்டுட்டு மேல அது உட்கார்ந்துருப்பாங்க. வந்து ஆக்சுவலி உட்காரவனோட பிரச்சனை இல்ல. அது வந்து நம்ம பாடிய ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாரி பண்றோம். கம்ஃபர்ட்னஸ்க்காக. கம்ஃபர்ட் இல்ல, நம்ம உடம்பே அத கேட்கும். ம். ஆனா என்ன ஆகும்? நம்ம கால அடியில விடும்போது, இந்த ம். ஒரு பட்டக்ஸ் தூக்கிரும். ம். ம். ஒரு பட்டக்ஸ் தூக்கிரும். அப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட்னஸ் கிடைக்கிற மாரி இருக்கும். நல்ல ஒரு ஆமா. ஃபீலிங் இருக்கும். ஆமா. ஆனா என்ன ஆகுது? இன்னொரு பட்டக்ஸ் வந்து லூஸ் பெண்ட் ஆயிடுது. ஆயிருக்கும். எஸ். இப்படி ஆயிடுது. கீழ விட்டுடுது. அப்போ என்ன ஆகும்? இது கொஞ்ச நாள் அப்படியே போக 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 என்ன ஆகும்? இடுப்பு அப்படியே திரும்பிடும். ஐய்யய்யோ! இடுப்பு அப்படியே திரும்பிடும். பார்த்தீங்கன்னா, ஒரு கால் மேல கீழ போயிருக்கும் அவங்களுக்கு. ம். இம்பேலன்ஸ் ஆயிருக்கும் உடம்பே. ம். ம். அவங்களுக்கு இது தோணவே தோணாது. ஓகே. See, இது எப்படி தெரிய வந்ததுனாக்கா, அ ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாரி எனக்கு பயங்கர பெயினு. வண்டி ஓட்டும்போது எனக்கு பெயின் வருது. ம். ம். வண்டி ஓட்டும்போது எனக்கு பேக் பெயின் வருது அப்படின்னாரு. சரி ஓகே. வண்டி அது ஓட்டும்போது நம்ம சென்னையில பார்த்தீங்கன்னா அதிகமான நெறைய குழிகள், ஸ்பீட் பிரேக்ஸ் இருக்கு. ஸ்பீட் பிரேக்கு, பாத்ஹோல் எல்லாம் ஓகே. அதெல்லாம் ஓகே. அப்ப நான் அவர்ட்ட கேட்டேன். ஆஃபீஸ்க்கு போகும்போது வருதா? ம். ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது வருதான்னு கேட்டேன். ம். அப்படியே ம். இது பண்ணும்போது. அப்போ அவர் சொன்னாரு, ஆஃபீஸ்லேருந்து நான் வீட்லேருந்து ஆஃபீஸ் போகும்போது ஹரிபரியில போயிடுவேன். ஒண்ணும் தெரியல. அப்போ எனக்கு ஒண்ணும் வெளியலாம் தெரியல. ஆனா ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது ம். கண்டிப்பா எனக்கு பெயின் இருக்கும். ம். ம். அப்போ ஒரு அப்போ ஆஃபீஸ்ல தான் பிரச்சனை. ம். ம். அப்போ சரி அப்படியே நீ எப்படி உட்காருவ? ஆஃபீஸ்லலாம் கேட்டப்போ, நான் அப்படி தான் உட்காருவேன். ஸ்ட்ரெயிட்டா தான் உட்காருவேன். அப்படியே எல்லாரும் அந்த மாரி தான் நெனச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம சரியா இருக்குன்னு நம்ம நினைச்சு சரியா தப்பா பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா அவன் சொன்னான், இல்ல நான் இப்படி உட்காருவேன். கொஞ்ச நேரத்துக்கு இப்படி உட்காருவேன். கொஞ்ச நேரம் கால் நீட்டி உட்காருவேன். கொஞ்ச நேரம் அடியில போட்டு நெறைய பேர் பார்த்தோன்னா ஷூ எல்லாம் அவுத்துட்டு ஒரு கால கம்ஃபர்டபுளுக்காக அடியில கால போட்டு அடியில விட்டுரு. அது இந்த கம்ப்யூட்டர் சேர், இந்த நார்மல் ஆஃபீஸ் சேர்லாம் பார்த்தோம்னா, அது இப்படி கொஞ்சம் கர்வ் இருக்கும். ஆ. ஆ. இப்ப இந்த கர்வ் இருந்துச்சுனால இன்னும் ஜாஸ்தி அதிகம் பிரச்சனை வரும். ஓகே. ஸோ உட்காரும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஏன்னா உட்கார்றதுக்கு செட் ஆயிடும். நம்ம நிக்கும்போது தான் திரும்ப பிரச்சனை. அதுக்கு தான் பார்த்தா நெறைய பேர் பார்த்தா ஆஃபீஸ்லயே இருப்பாங்க. வீட்டுக்கு போறதுக்கு இஷ்டம் இருக்காது. ஏன்னா ஏன்னா ஏன்டா வெளிய கம்ஃபர்ட்டா வரோம். இருக்கும்.
அது படுத்துக்கு இல்ல இல்ல சொல்றாங்க ஆஃபீஸ்லயே இருந்துடலாம்னு இருக்கு. ஏன்னா ரொம்ப பெயின். வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போனா வைஃப் எங்க அங்க இங்க போனோம்னுவாங்க. ஐயோ அதனால ஆஃபீஸ்லயே அந்த மாதிரி ஆயிட்டாங்க நிறைய பேர். இப்போ ஜென்ரலா சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இந்த உட்காரதுனால தான் வரும். ஸோ அதுதான் நான் சொல்வேன். நீங்க உட்கார பொசிஷன் ஒரே மாதிரி 1/2 அன் ஹவருக்கு மேல உட்காரக்கூடாது. ஒரே இப்போ 1 ஹவர்ன்னு சொல்றாங்கல்ல. 1 ஹவருக்கு வந்து ஏந்து நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் 1/2 அன் ஹவருக்கு மேல ஒரே பொசிஷன்ல உட்காரக்கூடாது. ம், ம். ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம கரெக்ஷன் பண்றோம். இந்த அலைன்மென்ட் எல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்றதுக்கு மேக்ஸிமம் 1/2 அன் ஹவர் ஆகும்னு வச்சுக்கோங்க. அதே 1/2 அன் ஹவர் அவன் தப்பா உட்காந்தா திரும்ப கெட்டு போயிடுமா? எக்ஸாக்ட்லி. அவ்வளோதான். இவ்வளோதான் விஷயம். இது வந்து நினைச்சுப்பாங்க நிறைய பேர். இது கரெக்ஷன் பண்ணும்போது நல்லா நல்லா சூப்பரா இருக்கும். நல்லா ஃப்ரீயா இருக்கும். ஃபிட்டா இருக்கும். ஆனா திரும்ப வந்துருச்சே அப்படின்னு. இது ஏன் ரெக்கரண்டா வந்துட்டு இருக்கு? அகைன் இந்த ஹேபிச்சுவல் ப்ராப்ளம்னால தானே. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நடக்கும். சில பேர் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ரொம்ப இன்டென்சிட்டி பெயின் இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. என்ன சொன்னாலும் கேட்பாங்க. திரும்ப இந்த மாதிரி உட்காரக்கூடாது. இனிமே உட்காரவே மாட்டேன். 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் உட்கார மாட்டேன் அப்படின்னு. நான் சரி 1 கோடி ரூபாய் கொடுத்தா பரவாயில்ல உட்காரு. நம்ம ஷேர் வாங்கிட்டு பண்ணிக்கலாம். நம்ம நம்ம 50-50 நம்ம போட்டு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இல்ல உட்காரவே மாட்டேன். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு அனுபவிச்சிருப்பான். இப்போ எப்படிதான் உட்காரணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன். எப்படி உட்காரலாம் அப்படின்ற ஒரு கேள்வி. சி பேசிக்கா நம்ம எப்போ உட்கார்ந்தாலும் நம்ம பட்டக்ஸ் வந்து சமமா இருக்கணும். ஒரே லெவல்ல இருந்தா கரெக்ட். ஓகே. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம பட்டக்ஸ் வந்து முட்டிக்கு மேல இருக்கணும். ஓகே, ஓகே. ஆக்சுவலி இந்த மாதிரி சேர் Plastic கூட chairs. தப்பு தான். அப்படிங்களா? ஏன்னா நிறைய பாத்தீங்கன்னா இப்படி சாய்வா தான் இருக்கும். ரிவர்ஸ் இப்படி ஸ்லாண்டிங் சாஞ்சு இருக்கும். உட்கார்ற மாதிரி தான் இது வந்து கொஞ்ச நேரம் மைட் பி ஒரு 1 ஹவர் 1/2 அன் ஹவருக்கு நல்லா இருக்கும். ம். அதுக்கப்புறமா இதுவும் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி சேர் எல்லாம் ஆச்சுன்னா நம்ம கொஞ்சம் முன்னால வந்து உட்காரணும். இப்படி உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, ஓகே. கொஞ்ச நேரத்துக்கு பேக் மாத்தி அதாவது ஒரே இடத்துல அப்படி உட்காராம அப்படியே மாத்தி உட்காந்தோம்னா நமக்கு வந்து பிரச்சனை வராது. ஃபர்ஸ்ட் இன்னொன்னு நம்ம பட்டக்ஸ் வந்து எப்போதுமே முட்டிக்கு மேல இருக்கணும். மேலதான் இருக்கு. எஸ்பெஷலி இந்த 5'7", 5'8" அந்த ஹைட் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு பாவம் நிஜமாவே ரொம்ப பெரிய பிரச்சனை. Exactly. பாவம் அவங்க நல்ல ஹைட் இருக்கிறாங்கன்னு நினச்சிப்போம். அவங்களுக்கு ஒரே அட்வான்டேஜ் என்னன்னாக்கா கோவிலுக்கு போனால் யாரும் அவங்கள இது மறைக்காதக்கு பார்க்கலாம், தரிசனம் பார்க்கலாம். நல்லா பஸ்ல போய் உட்கார்ந்து முட்டி பஸ்ஸில் போக முடியாது, பப்ளிக் ஃப்ளைட்டில் போக முடியாது. நிறைய பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. என்னன்னாக்கா அவங்களுக்கு இந்த உட்கார்றதுனால தான் அவங்களுக்கு பிரச்சனையே வருது. ஸோ இப்போ அவங்களுக்கு பார்த்தோம்னா இந்த பட்டக்ஸ் மேலே முட்டி கீழே வச்சாக்கா டேபிள் அடிக்கும். ஆமா, ஆமா. சேரை தூக்கணும்னா டேபிள் அடிக்கும். இப்போ டேபிள் அந்த ஹைட்டுக்கு எடுத்துட்டு வரணும். இப்போ நிறைய ஆஃபீஸ்ல நின்று வேலை செய்யற மாதிரிலாம் வச்சிருக்காங்க. டேபிள் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி புது சிஸ்டம் நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இந்த பிரச்சனை இருக்கும். இந்த உட்கார்ற பிரச்சனைனால தான் அவங்களுக்கு நிறையவே வரும். அவங்க தான் இந்த மாதிரி கால் அடியில் விட்டு உட்காருவாங்க இஷ்டத்துக்கு. ஏன்னா அவங்க உடம்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுது. அவங்க ஃபால்ட்டு கிடையாது. உடம்பு வந்து அந்த சேருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுது. இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சிஸ்டம். இது ஹேபிச்சுவல்னு சொல்லுவோம். ஓகே. அதனால தான் இது வந்து ஒரு நம்ம எப்படின்னாக்கா ஒரு 3 டைமென்ஷனல் ட்ரீட்மெண்ட்னு சொல்றேன். ஸோ இது ஒரு 3 வகையான ட்ரீட்மெண்ட்டாக பண்ணால் தான் இது சரியாகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுனாக்கா இது மாத்திரம் பேக் மாத்திரம் சரி பண்ண போகாது. எல்லாத்தையும் நம்ம 3 அலைன்மெண்ட்டாக நம்ம பண்ணணும். பண்ணால் தான் இது பக்காவாக ஃபிட் ஆகும் உடம்புல.